இன்றைக்கி மான்சூன் சமையல் டே 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கு குழம்பும் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பொடி மாசம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் பருப்பு போடணும், கீரை பண்ணணும். ஸோ அதனால் அந்த கீரையும் பைத்தம் பருப்பும் வச்சுருக்கேன், பாதி வேக வச்சுருக்கேன். நீங்கள் வரல வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை போது சமையலில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கணும். அது கீரை சேர்த்துனா நல்லதுன்னு சொல்லலாம், முளைக்கீரை. ஸோ அதனால் அந்த கீரையும் பருப்பும் வச்சுருக்கேன், பைத்தம் பருப்பும். ஸோ அந்த பைத்தம் பருப்பு முளைக்கீரையும் போட்டு கூட்டு, சக்கரவள்ளி பொடி மாசம், சுக்கு குழம்பு. கூட்டு பண்ண முடியா? ஆமாம், கொஞ்சோண்டு. இந்த சுக்கு குழம்பு இருக்கு இல்லையா, சுக்கு குழம்பு வந்து நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுறதுலாம் இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. என்ன மெத்தட்னா, நம்ம நார்மல் ஆற்றுல இருக்க சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதனால் 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி. உப்பு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி. அப்புறம் இந்த சுக்கு இருக்குது, இதுதான் சுக்கு. இந்த சுக்கை தட்டிட்டு வறுக்கணும். சுக்கு பொடியே கடையில் ஆற்றுல இருந்தது, கடையில் வாங்கினா கூட சுக்கு பொடி. அப்புறம் இதோட என்னென்னா பெருங்காயமும் திப்பிலி. இது மிளகு போடல நான், திப்பிலி. இது எவ்வளோன்னா, இது வந்து 1.5 டீஸ்பூன் சுக்கு பொடி. சுக்காக இருந்தால் இதுமாரி 2 பீஸ் எடுத்துக்கணும். திப்பிலி வந்து ரொம்ப போட்டால் வாசனை நல்லா இருக்காது. சும்மா 4 பீஸ் எடுத்துருக்கேன். பாருங்க, 4 பீஸ் எடுத்துருக்கேன் திப்பிலி. அப்புறம் இது வந்து பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம். இது 3 வறுத்துட்டு அரைச்சிக்கணும். இது மட்டுமே போகிறோம். வேணும்னா தேங்காய் 2 எடுத்துக்கலாம். 2 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் போடலான்னா பிடிச்சா போட்டுக்கலாம் தேங்காய். இது வந்து கருடா. இது தான் வந்து இன்னும் காயில், அதனால கருடா எடுத்து வச்சுட்டேன். புரிஞ்சு இல்லையா, அளவு புரிஞ்சுதான். பொடி மாசம் கருவடா. ஓகே, கருவடா வந்து நம்ம தனியாகவே காமிச்சிருக்கோம், கருவடா எப்படி பண்ணுறதுன்னு. ஆமாம், அதுமாதிரி சுக்கு குழம்பு வந்து தனியாக அரைச்சி விட்டு இந்த பருப்பு இல்லாமல் இந்த பத்திய சமையல்லையும் காமிச்சிருக்கோம், தனியாகவும் போட்டு காமிச்சிருக்கோம். இது இந்த மெத்தடும் பண்ணலாம், இது ஈஸியாக பண்ணுற மெத்தடு. ஓகே, பொடி மாசம் வந்து எல்லாத்துக்கும் சக்கரவள்ளி கிழங்கு அது வேக வச்சுருக்கேன். பாதி வேக வச்சுருக்கேன், ரொம்ப வேகக்கூடாது, குழையக்கூடாது. ஸோ பாதி வேக வச்சுருக்கேன். தொட்டால் கல் மாரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் வந்து நல்லா 4 எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா காரம், அதுதான் காரம். அது மாதிரி இஞ்சி நல்லா 1 பீஸ் எடுத்துட்டுருக்கேன், சீச்சு வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி. திருடும் சிறு விரலா பைத்தம்பருப்பு, கீரை. பைத்தம்பருப்பு 1/2 டம்ளர், கீரை வந்து ஒரு கட்டு, அதை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அரைச்சி விட்றதுக்கு தேங்காய், ஜீரகம், மிளகாய் நார்மலாக அரைச்சி விட்ருக்கேன். வச்சுருக்கேன் தேங்காய், ஜீரகம், மிளகாய். அது மிளகாய். அதில் வந்து மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். ஓகே, இது என்ன கீரை? இது முளைக்கீரை. ஓகே, முளைக்கீரை கூட்டு. கூட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி சுக்கு கருவடா போட்ட சுக்கு குழம்பு, முளைக்கீரை கூட்டு, சக்கரவள்ளி கிழங்குல பொடி மாசம் பார்க்கலாமா? ஆக்சுவலாக சுக்கு எதுக்கு வறுத்துப்பா அப்படின்னா, நல்லா பொடி பண்ணுறதுக்காக. இப்போ சுக்கு பொடியே இருக்கனால இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பெருங்காயமும் இந்த திப்பிலையும் லேசாக வறுத்துப்பேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டே வறுத்துருக்கேன். இது வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் இதையும் போட்டுட்டு தேங்காய் போட்டு அரைக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுட்டு பாருங்க, பெருங்காயமும் திப்பிலையும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டில் வந்து இந்த பொடியை போட்டுறேன் கொஞ்சம். ஓகே, போட்டுட்டு இந்த தேங்காய் எடுத்துருக்கேன், இவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கேன், 2 பீஸு. இது நல்லா விட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே, முக்கியமானது குழம்புக்கு புளி. அப்படியா? புளி வந்து நெல்லிக்காய் சைஸ், ஒரு 4 பேர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் சைஸ். இப்போ இது பண்ணுறது வந்து 4 பேருக்கு தான் பண்ணுறேன். ஸோ நெல்லிக்காய் சைஸ் புளி. பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய்? பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி. ஓகே, நல்லெண்ணெய் ஒரு நல்லா கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கேன், 2 டீஸ்பூனு. அப்புறம் கடுகு போட்டுடணும். போட்டுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கருவடா அது பண்ணாமல் இப்போ நான் அரைச்சின்ட்டேன். என்னென்ன அரைச்சிட்டேன்னா, சுக்கு பொடி, திப்பிலி, 2 தேங்காய், அதை வச்சு அரைச்சிட்டேன். அரைச்சி வச்சுருக்கேன். சப்போஸ் திப்பிலி இல்லை அப்படின்னா மிளகு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், 2 நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துனா அந்த குழம்பு வந்து இந்த மழை காலத்தில் ஜீரண ப்ராப்ளம், வயிறு ஜென்ரல் நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
திப்ளி நம்மளுடைய நாட்டு மருந்து கடை வீட்டு வைத்தியம்னு வெப்சைட்டில் இருக்குது. நம்மளுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, IyengarKitchen.in, அதுலேயே இருக்குது. இப்போ வந்து கருடான் போட்டுட்டேன். திப்ளி வேணுங்கிறவா அதுலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது அமேசான் லிங்க் கொடுங்க, நிறைய பேருக்கு அமேசானில் எப்படி கிடச்சிடும் இல்லையா. திப்ளி வந்து திப்ளி ரசம் வச்சுருக்கோம்ல, ரசம் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. அப்பப்போ இந்த அட்லீஸ்ட் இந்த வின்டரில் மட்டுமாவது சேர்த்துக்கலாம். இந்த கருடா போட்டுட்டு இல்லையா, கருடா போட்டதுக்கப்புறம் வெறும் கடுகு மட்டும்தான் போட்டுருக்கேன். இந்த சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு. சாம்பார் பொடி மட்டும் 2 டீஸ்பூன் ஆமாம் போட்டுட்டு இந்த புளி இருக்கு இல்லையா, ரொம்ப சிம்பிளானது இந்த குழம்பு. இந்த புளியை கரைச்சி விட்டுருக்கேன். சுக்கு குழம்பு. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. ஆமாம், அது சொல்லியிருக்கோம் இல்லை, அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லையா அது. ஆமாம். பக்தி கதை, ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா. ஆமாம், அது பசங்களுக்கு சொல்லுவீங்களா, இந்த மோட்டிவேஷனல் வியூவர்ஸுக்கு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த அது சொல்லுங்களேன் இன்றைக்கி வாழ்க்கை வியூவர்ஸ்க்கு. மோட்டிவேஷனல் ஸ்டோரியா? மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இப்போ புளி கரைச்சி விட்டுட்டு அந்த அரைச்ச விழுதியும் போட்டுட்டேன். நிதியும் ஒன்று நல்லா அலம்பி விட்டுருவேன். அது பாட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். சுக்கு குழம்பா எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் அன்றைக்கி வந்து ஒரு ஆண்டு விழா நடக்கிறது. ஆண்டு விழா அன்றைக்கி ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையன், அவனை வந்து கதை சொல்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கா. ஆண்டு விழாவில் அந்த பையன் வந்து கதை சொல்லுவான். 4வது படிக்கிற பையன், குட்டி பையன். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். இந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து ஸ்டோரி சொல்கிறான். அவன் வந்து மேடைக்கு வந்து சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து எனக்கு அடிக்கடி இந்த கதையை சொல்லுவா, இந்த கதையை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அம்மா சொன்ன ஸ்டோரியை சொல்லுவான். என்ன ஸ்டோரினா, கலிஃபோர்னியா இருக்குல்ல, கலிஃபோர்னியாவிலேருந்து இந்த சீசனலுக்கெல்லாம் அந்த பேர்ட்ஸ்லாம் மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீசனுக்கு கலிஃபோர்னியாவிலேருந்து அர்ஜென்டினா வரைக்கும் சில பறவை கூட்டம் அந்த தட்பவெப்ப நிலைக்கு அங்கேருந்து மாறி வேறு இடத்துக்கு போகுமா. நம்ம வேடந்தாங்களுக்கெலாம் வருது இல்லையா, நிறைய பறவைகள் சம்மர் டைமில் வரும், வின்டர் சமையலில் சில பறவைகள் வரும். அந்த மாதிரி அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பேர்ட் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது அந்த மாதிரி இந்த பறவை கூட்டம் கலிஃபோர்னியாவிலேருந்து அர்ஜென்டினா வரைக்கும் பறக்குமா. நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 8300 கிலோமீட்டர். 8300 கிலோமீட்டர் இந்த பறவை கூட்டம் கலிஃபோர்னியாவிலேருந்து அர்ஜென்டினா வரைக்கும் பறக்கணும். ஆமாம். ஆனால் நடுவில் என்ன தெரியுமா இருக்குது? சமுத்திரம். அந்த பறவைகள் நடுவில் எங்கேயும் உட்காரவும் முடியாது. சமுத்திரம். அதான் இது பறந்து வந்து அர்ஜென்டினாவுக்கு வந்து ஒரு மாதம் இருந்துட்டு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிட்டு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி 8300 கிலோமீட்டர் பறந்து தன்னோட இருப்பிடத்துக்கு போகும். இது வந்து வருஷம் இந்த பறவைகள்லாம், இந்த குறிப்பிட்ட பறவைகள் மட்டும் பண்ணுவாங்க. இது எப்படி இது 8300 கிலோமீட்டர் சமுத்திரத்தை தாண்டி இந்த பறவைகள்லாம் பறக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்த்தா என்ன தெரியுமா பண்ணுறது, எல்லா பறவையும் ஆரம்பிக்கும்போது தன்னோட அலகில் ஒரு சின்ன மரக்குச்சியை கையில் வச்சுக்குமா. மரக்குச்சியை அலகில் பிடிச்சிக்குமா, பிடிச்சுட்டே பறக்குமா. அது அங்கேருந்து மேலேருந்து பறக்கும்போது கடலில் மீன் தெரியும் போது அப்படியே கீழே வருமா. அந்த குச்சியை கடலில் போட்டுருமா, அந்த குச்சி மேலே உட்காந்துக்குமா. அந்த மீனை வந்து சாப்பிடுமா. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கடலில் அப்படியே இருக்குமா. திருப்பி அந்த குச்சியை எடுத்துட்டு பறக்குமா. இது வந்து இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, வெறும் சமுத்திரம் மட்டும்தான், உட்காரத்துக்கு இடம் கிடையாது. இதை வந்து பறந்தே ஆகணுங்கிற நியதி. ஏன்னா அதோடைய படைப்பு அப்படி. அது தட்பவெப்ப நிலை, சீதோஷ்ண நிலைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது வந்து பகவானோட படைப்பு. அது வேண்டான்னு நினச்சாலும் அது முடியாது, அப்படி பறக்கும். ஆனால் அதுக்கு வந்து தேவையானது என்னது? ஒரே ஒரு குச்சி. அந்த குச்சியை வச்சுட்டு அவ்வளோ கிலோமீட்டர், அவ்வளோ சமுத்திரத்துக்கு தாண்டி பறந்து போய் அர்ஜென்டினாவுக்கு போய் முட்டை போட்டு குஞ்சு பறிச்சுட்டு திருப்பி 8300 கிலோமீட்டர் பறக்கும். மொத்தம் 16600 கிலோமீட்டர்
வெறும் மரக்குச்சியை வச்சுட்டு பறக்கும் அது அந்த பறவைகள். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்வளோ பெரிய சவாலும் ஒரு சின்ன தன்னம்பிக்கை இருந்தால் போதும். நமக்கு தன்னம்பிக்கை வேணும். அடுத்தவா என்ன சொல்கிறாலோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கதையை சொல்கிறான் அந்த பையன். எல்லோரும் கைத்தட்டுறான். ஆண்டு விழா முடிகிறது. ஆண்டு விழா முடிஞ்சு கொஞ்சம் லேட் ஆகிடுது நைட்டு. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த பையன் வந்து கொஞ்சம் பெரிய ஹைட்டாக நல்லா ஸ்டவுட்டாக இருப்பான். இந்த பையன் குட்டி பையன். இவன் 2 பேரும் ஒரு வயக்காட்டை தாண்டி கிராமத்துக்கு போகணும். வயக்காட்டை தாண்டி போயின்னு இருக்கும்போது ஒரு பாழங்கிணறுல தவறி அண்ணன் கீழே விழுந்துடுறான். எதில் விழுந்துடுறான்? கிணறுல விழுந்துடுறான். கீழே ஃபுல்லாக கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, மேலெல்லாம் வெறும் மொட்டை. அந்த பையன் நல்லா இவனோட ஒரு 3 times வெயிட்டான பையன், அண்ணங்காரன். அப்போ கீழே வந்து அவன் தம்பியை வந்து சொல்கிறான், காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பக்கெட் இருக்குது பாரு, அவன் நீச்சல் அடிச்சு நேர்க்கான் அந்த இல்லையே சொன்னு, அந்த பக்கெட் இருக்கு பாரு, அந்த பக்கெட்டு பக்கத்தில் வாளி இருக்குது, அந்த வாளியில் ஒரு கயிறு இருக்குது, அதை கீழே போடு, ஒரு இன்னொரு பக்கத்தை நீ பிடிச்சிக்கோ, கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அண்ணா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். இவன் அதே மாதிரி பண்ணி பிடிச்சிட்டான். அவன் அந்த வாளியை பிடிச்சிட்டான். இவன் இந்த பக்கம் நுனியை பிடிச்சிட்டான், கயிறை. கேட்கவே பயமாக இருக்கேன். இந்த பக்கம் நுனியை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அவன் கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். இந்த தம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஆள் அரவமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவன் தம்பி வந்து பிடிக்கிறான். வெயிட் தாங்க முடியல அவனால். அவன் வந்து நல்லா கீழே உட்காந்துக்கோ, கால் சப்போர்ட்டை வச்சுக்கோ, நீ அப்படியே பிடிச்சிக்கோ, 2 கல்லில் காலை வச்சுன்னு சப்போர்ட்டில் அப்படியே உட்காந்துக்கோ, நான் மெதுவாக ஏறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியாக ஏறி மேலே வந்துடுறான். அந்த பையன் அந்த அண்ணன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவன் தம்பி வந்து விடாமல் ட்ரை பண்ணி அண்ணனை காப்பாற்றிடுறான். ஊருக்கு வந்து சொல்கிறாங்க, யாருமே நம்பலை, ஊரில் இருக்கவாள்லாம் யாரும் நம்பலை. இது எப்படி முடியும், அவனோட 3 times வெயிட்டு, இது எப்படி முடியும் அப்படின்னா. ஆனால் அவன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு. அப்போ அவன் அம்மாட்ட கேட்குறான், அவன் அம்மாவை கூப்பிட்டு கேட்குறான், இந்த மாதிரி சொல்கிறான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணம்தான். என்னன்னு, அவனுக்கு பக்கத்தில் அந்த தம்பி இருக்கான்ல, அவனுக்கு பக்கத்தில் ஆள் அரவமே கிடையாது, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னாலாம். உன்னால் முடியாது, நீ அவனோட வலிமை குறைஞ்சவன், அவனோட சின்னவன் நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணுறது அவங்க தான் அப்படின்னாலாம் அவன் அம்மா. எல்லாரும் வாய முடின்ட்டாங்களாம். அது மாதிரி தன்னம்பிக்கை முக்கியம். அடுத்தவா என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதும் அவசியம் இல்லை. நல்ல காரியம் செய்யும்போது நமக்கு மனசுக்கு தோணதை செஞ்சிடணும் அப்படிங்கிறதான் இந்த கதை. சூப்பர். என்னக்கா சூப்பராக இருக்குது. என்ன கொதி வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுக்காக தேங்காய் போட்டேன். வேண்டானாலும் போட வேண்டாம். இது வந்து இந்த குழம்பு வந்து இப்போ கருடா போட்டதுனால ஒரு 2 நாள் ஒரு நாள் காலி பண்ணிடணும். சப்போஸ் மணத்தக்காளி வத்தல் இல்லை சுண்டக்காய் போட்டோன்னு வச்சுங்களேன், 2-3 days கூட வச்சுக்கலாம். ஒன்றாக ஆகிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். சுண்டக்காய் வத்தல் நல்லாயிருக்கும். சுண்டக்காய் போட்ட சுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் வத்தல் இல்லை அப்போ இல்லை நீங்கள் கருடான்னு சொன்னீங்கனால கருடா போட்டேன். கருடாண்ணா. தேங்காய், மிளகாய், ஜீரகம், கீரையும் பைத்தம்பருப்பும் கொதி வந்ததுக்கப்புறம் 2 உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டுவேன். கடை உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். முளைக்கீரை கூட்டு ரெடி. 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டேன், கடுகு போட்டுட்டேன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுவேன். நான் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் ஒளிச்சு வச்சுருக்கேன். ஒளிச்சு வைக்கல, வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஓகே. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கறிமதிக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுன்றான்ல. ஆமாம், நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அதான் பார்த்தேன் அன்றைக்கி. ஆனால் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்.
இதெல்லாம் நம்ம சௌரியத்தை பொறுத்து இப்போ வேணா கழிச்சிக்கலாம் பண்ணிக்கலாம்னு இது இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ இதாக பருப்பு சிலி பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், பருப்பு போட்டிருப்போம், நம்ம அந்த கீரை வேண்டாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி பருப்பு சிலி, உருளைக்கிழங்கு வாழைக்காய் பண்ணுவோம். சக்கரவள்ளியில் பொடிமாஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், சக்கரைக்கிழங்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் திதிப்பாக இருக்கும். அது மிளகா நிறைய 4 போட்டிருக்கேன், பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன். அந்த காரம் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்துட்டேன். கூட்டுக்கு, பொத்தலுக்கு, இது சுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும். தேங்காய் ஒன்றும் கம்பல்சரி இல்லை குழம்புக்கு, பட் பொடி மாசுக்கு தேங்காய் போடணும். சப்போஸ் தேங்காய் வந்து சேர்த்தக்கூடாது அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டா போகிறோம், இந்த தேங்காய் வாசனை இருக்கும். சம்டைம்ஸ் தேங்காய் கூட போட வேண்டாம். ஆமாம், இதுக்கு கூட கூட்டுக்கு கூட கொஞ்சம் போட்டால் கெட்டியாகும் இல்லையா? கூட்டு வந்து டேஸ்ட்டுக்காக தான் போட்டேன், கூட்டுக்கு அவசியம் இல்லை. மசியல் பண்ணோன்னு வச்சுங்களேன், இந்த தேங்காய் அரைச்ச வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கே ஒரு மூடி, அது ஒரு மூடி எடுத்துட்டேன், அப்படியே சரி அப்படியே பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். 3 ஷேர் பண்ணி போட்டேன். ஆமாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டேன். எலுமிச்சம்பழம் இது ஸ்டார்டிங் இன்க்ரீடியன்ட்டில் சொன்னமா? அது சொல்லியிருக்கேன், வச்சுருந்தேன் நான். ஓகே, ஆஃப் பண்ணுறேன். சமையல் ஆகிட்டு குவிக் லஞ்ச். ஆமாம், ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சா? ஆமாம். மழைக்கால சமையல் என்ன பண்ணியிருக்கோன்னா, கருவடம் போட்ட சுக்கு குழம்பு, சக்கரவள்ளியில் பொடிமாஸ், முளைக்கீரை கூட்டு, அமர்க்களம். ஓகே, தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்ஸ். நன்றிக்கு தேங்க்ஸா.